சீர்காழி பகுதியில் பெய்த தொடர் கனமழையால் பாலசுப்ரமணிய நகர் மற்றும் வசந்தம் நகர் உள்ளிட்ட நகர்களில் 200க்கும் மேற்பட்ட குடியிருப்பு பகுதிகளை சுற்றி தண்ணீர் தேங்கியிருக்கிறது. இதனால் அந்த பகுதிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் பிரசன்னா இணைப்பில் இருக்கிறார். பிரசன்னா, விவரங்கள். அதாவது நந்தா, வங்கக்கடலில் உருவான காற்று சுழற்சி காரணமாக சீர்காழி தாலுகா பகுதியில் நேற்று இரவிலிருந்து தற்போது இடைவிடாத மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக சீர்காழி தாலுகா பகுதியில் மாவட்டத்திலே அதிகபட்சமாக 24 சென்டிமீட்டர் மழை பதிவாக இருந்துச்சு. இதன் காரணமாக சீர்காழி தாலுகா பகுதியில் நகர்ப்பகுதியில் உள்ள குடியிருப்புகளை சுற்றி தண்ணீர் சூழ்ந்திருக்கு. மேலும் இந்த பகுதியில் நாம் தற்போது நிற்கக்கூடிய பகுதி பாலசுப்ரமணிய நகரில் நிற்கிறோம். இந்த பாலசுப்ரமணிய நகர் மற்றும் வசந்தம் நகர் 200க்கும் மேற்பட்ட குடியிருப்பு பகுதிகள் இருக்கு. இந்த குடியிருப்பு பகுதியை சுற்றி தண்ணீர் சூழ்ந்திருக்கு. இந்த பகுதியில் உள்ள மக்கள் தனக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்கக்கூடிய விலை செல்ல முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கு. நேற்று இரவிலிருந்து தேங்கிய தண்ணீர் வீடுகளை விட்டு வெளியே செல்ல முடியாமல் தற்போது வரை வடியவில்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இது குறித்து நம்மளிடையே பேசுவதற்கு இந்த பகுதியை சேர்ந்தவர் இருக்கு. அவரை நம்ம கேட்போம். சார், வணக்கம். அதாவது இந்த பகுதியில் நேற்று இரவிலிருந்து மழை பெஞ்சிட்டு இருக்கு. இதுவரைக்கும் நகராட்சி நிர்வாகம் சார்பில் நடவடிக்கை மேற்கொண்டிருக்காங்களா? இது தண்ணி எதனால் தேங்குது, என்ன காரணம்? அதாவது இந்த நகர்லேருந்து பள்ளமான பகுதி, இது மற்ற நகர்லேருந்து பள்ளமான பகுதிங்கிறதால மற்ற பகுதிகளில் பெய்கிற மழையும் இங்கே தான் சேர்ந்துருது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா, இந்த நகர்லேருந்து வடியக்கூடிய வடிகால் சரியான தூய்மைப்படுத்துறது கிடையாது, பேரளவுக்கு தான் செய்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, இந்த நகரில் உள்ள வடிகாலுக்கு போகிற வழியை ஆக்கிரமிப்பாளர்கள் சூழ்ந்து வச்சுருக்காங்க. சரியான வடிகால் தண்ணி போகிற வழியில் ஆக்கிரமிப்பாளர்கள் ஆக்கிரமிச்சிருக்காங்க. அதனால் அதையும் கொஞ்சம் கிளியர் பண்ணி கொடுக்கும் நகராட்சி சார்பாக. எங்களுக்கு பர்மனண்ட் சொல்யூஷன் வேணும், சும்மா டெம்பரவரி சொல்யூஷன் வேண்டாம். எங்களுக்கு சாலை மட்டத்தை உயர்த்தி எங்களுக்கு சாலை அமைச்சு கொடுக்கணும்ன்ட்டு நாங்கள் கோரிக்கை பல தடவை வச்சுட்டு இருக்கோம். ஆனால் இந்த நகராட்சி சார்பாக இன்னும் எங்களுக்கு செஞ்சு கொடுக்காத வச்சுருக்காங்க. அதாவது நந்தா, இந்த பகுதியில் நிரந்தர தீர்வாக இந்த பகுதியில் வடிகால்களை தூர்வார வேண்டும் உடனடியாக. மேலும் சாலையினுடைய உயரத்தை அதிகப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை இந்த பகுதி மக்கள் வச்சிருக்காங்க. நந்தா, நன்றி பிரசன்னா, விரிவான விவரங்களுக்கு.